நீ கவிதைகளா கனவுகளா? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா போகி பண்டிகை, காப்பு கட்டுற நாள். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் க்ளீனே பண்ணல. அதுக்குள்ளே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பை நிறைய வந்துருச்சு அடிக்கிறதுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9 மணி வரைக்குமே பை அடிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலையை ஆரம்பித்தோம். எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்து வீட்டுக்கு வர முடியல. அப்புறம் பாப்பாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா நிறைய உதவி பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாப்பா வீடெல்லாம் சுத்தமாக கூட்டிகிட்டு இருந்தாங்க, வெளியே கார வாசல்லாம். தம்பியும் உள்ளே ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தான். நான் அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா முதல்ல வேலையாக மிஷினில் துணியை போட்டேன் துவைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கோபி 4-5 வாங்கிட்டு வந்தோம். அப்போ தான் கொஞ்சம் வாசலில் சாணி போட்டாலும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் போய் ஒரு பக்கெட் நிறைய சாணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாணியை நல்லா பார்த்திங்கன்னா மஞ்சள் கோபி போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா நான் கரை கட்டுறேன்னு சொல்லிவிட்டு கரை கட்டுறதுக்கு போயிட்டா. தம்பி பார்த்திங்கன்னா சமைக்கிற இடத்துல ஃபுல்லாக ஒட்டடையெல்லாம் அடித்து அடுப்பெல்லாம் தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். உள்ளே பார்த்திங்கன்னா வாஸ்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே தான் இப்போல்லாம் சமைச்சிட்ருக்குறோம். உள்ளேயும் பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன், பை வராதால். அப்புறம் வெளியே பார்த்திங்கன்னா தம்பி சூப்பராக நீட்டாக கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தான் ஒட்டடை அடித்து. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் கொஞ்சமாக காரவாசல் மட்டும் வலிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி சாப்பிட்றதுக்கு எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் தான் பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சாதம் வடித்து தயிர் போட்டு தயிர் சாதம் மட்டும் செஞ்சு எல்லோரும் அப்போதைக்கு சாப்பிட்டுக்கிட்டோம். பாப்பாவும் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தான். அப்புறம் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கேட்டு வலித்து முடிச்சுட்டு காரவாசல் போய் மீதியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிலும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு. பாப்பா சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே சுத்தமாக மாப் போட்டு விட்டா, உள்ளேயும் வெளியேயும். அதுக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா நான் வலிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி விளக்கி முடிச்சுட்டு விளக்குற இடத்தையும் கொஞ்சம் வலிச்சு விட்டா நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு விளக்கி எல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக அங்கேயும் பார்த்திங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிட்டேன். தம்பி அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா போய் கட்டுறதுக்கு தேவையான பூவு, அப்புறம் நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான வெல்லம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் கரும்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு மணி பிளான்ட்டெல்லாம் கொஞ்சம் டப்பாவில் வச்சுருப்போம், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு முடிச்சுக்கிட்டான். பாப்பாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு சின்னதாக கோலம் போட்டிருந்தான். இப்படி தான் பார்த்திங்கன்னா வாசல் அப்படி இருந்த வாசல் இந்த அளவுக்கு நல்லா வலிச்சு விட்டோம். அப்புறம் உள்ளேயெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக மாப் போட்டுவிட்டா பாப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காப்பு கட்டுற பூவெல்லாம் 3 விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் குளிச்சுட்டு வந்துட்டு. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக சொருகிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மரத்துலேருந்து வாழைநார் பொறிச்சிட்டு சின்ன சின்ன கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தம்பி வாங்கிட்டு வந்த சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சுட்டு சாமி படத்துக்கெல்லாம் வச்சுட்டு வண்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர் எல்லாத்துக்குமே வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் கிழங்கு சாப்பிட ஆரம்பித்தோம். இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வேலையும் ரொம்பவே அதிகம்.